ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்லவராக இருக்கிற தேவன் இதுவரை நம்மை நடத்தினவர், இன்னமும் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே ஆச்சரியமாய் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்து வருகிற தேவன் இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தம்முடைய ஜனங்களை நேசிக்கிற தேவன் ஜனங்களுடைய தேவைகளை, அவருடைய போராட்டங்களில், அவருடைய பாடுகளில் எப்படியெல்லாம் அவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிறார் என்று சொல்லி வேதாகமத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் ஒரு குணமாக்குதலின் ஆராதனையை நாம் நடத்தி வருகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். குணமாக்குதலிலே ஒவ்வொரு பகுதிகளாக நாம் பார்த்து வருவோம். இன்றைக்கும் வேதத்திலிருந்து என்னோடு கூட நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, சுகமாக்குதலிலே தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறதிலே வேதம் நமக்கு கற்பிக்கிறதான காரியங்களிலே ஒன்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையினாலே அவர் எப்படியெல்லாம் தம்முடைய ஜனங்களை சுகமாக்குகிறார் என்று இந்த வேத பகுதி பேசுகிறது. இங்கே சொல்லுகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சாலமோன் சொல்லுகிறான், தேவனுடைய வார்த்தையானது, அந்த வார்த்தையை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது, அந்த வார்த்தையை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற போது, அந்த வார்த்தையை உங்கள் இருதய பலகையிலே நீங்கள் எழுதி வைத்திருக்கிற போது, அங்கே சொல்லுகிறான் அவன், அவை அவர்களுடைய சகல விதமான, அவர்கள் உடலுக்கு எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குமா, ஆரோக்கியமாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வசனத்தை கை கொள்ளுகிறதிலே இந்த வார்த்தை தேவனுக்கு மகிமை உண்டாட்ட நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறதானே இந்த வார்த்தைகளை சரியாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே நான் சொல்லுகிற போது சொல்லுகிறான், என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு என்ன செய்ய, தேவனுடைய சத்தியங்களுக்கு, தேவனுடைய சத்திய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிற போது அந்த சத்திய வசனம் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், நம்மை குணமாக்கும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுக்கு மகிமை அடிப்படைப்பட்டதான பலவீனங்கள், சுகவீனங்கள் இவைகளிலிருந்து தேவனுடைய வார்த்தையானது சொன்னா, அந்த வார்த்தை எப்படிப்பட்டது? சங்கீதம் 138:2 சொல்லுகிற போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றை பார்க்கிலும் அவருடைய மகிமை, அவருடைய பிரஸ்தாபம், அவருடைய வல்லமை, இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் என்ன செய்திருக்கிறாரா? வாசியுங்கள். 138:2 பாருங்க. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து, உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். பாருங்க, சொல்லுகிறான், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மகிமைப்படுத்தப்பட்டதான தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தை, இந்த வேத வசனங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏதோ ஒரு சாதாரண ஒரு புத்தகத்தை போல நீங்கள் வேதாகமத்தை பார்த்து விட முடியாது. வேதாகமம் எப்படிப்பட்டது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதன் அதை வாசிக்க அவன் அதை வாசித்துக் கொண்டிருக்கிற போது அந்த வசனங்கள் அவனுக்குள்ளாக என்ன செய்கிறதா? மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. வசனங்களை வாசித்துக் கொண்டிருக்கிற போது அவனுடைய சரீரத்திலே, அவனுடைய பலவீனத்திலே, அவனுடைய எண்ணங்களில் என்ன உண்டாகிறதா? ஒரு மாபெரும் மாற்றங்கள் உண்டாகிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற போது சொல்லுகிற, ஆண்டவரே, நம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம்,
அவர் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிறவர், வானமின் சிங்காசனம் பூமியின் பாதபடி என்று சொன்னவர், ஒருவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அவருடைய சகலவிதமான பிரசாபத்தை பார்க்கிலும் இந்த வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஒரு மகிமை உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை வாசிக்கிற போது, அந்த வசனத்தை தியானிக்கிற போது எத்தனை பயபக்தியோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு வேதாகமத்தை காத்துக் கொள்ளுகிறது, வேதாகமத்தை வைத்துக் கொள்ளுகிறது. நமக்கு என்ன இருக்க வேண்டுமா? அந்த தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தை என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற வார்த்தை. அதை நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? சரியாய் எனக்குள்ளாய் காத்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை வாசிக்கணும். 40 நாட்கள் வருஷந்தோறும் அப்படித்தான் சொல்லுகிறோம். ஒரு முறையாவது என்ன செய்து விடுங்கள், வேதாகமத்தை வாசித்து முடித்து விடுங்கள். எத்தனை பேர் ஆரம்பித்து எவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட 40 நாள் கூட்டம் முடியறதுக்குள்ள எப்படியாக என்ன செய்து விடுங்கள், படித்து முடித்து விடுங்கள். சொன்னால் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தோடு கூட நீங்கள் நேரம் எடுக்கிற போது அந்த வசனம் என்ன செய்யும் சொன்னால் அவங்களுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு, ஏன்னா சொல்லுகிறான் சகல பிரசாபத்தை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டதா இருக்கிறதா? ஒரு மகிமை உள்ள ஒரு வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையை நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையினுடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும், வார்த்தையினுடைய தன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இவைகளை சரியாய் அறிந்து கொண்டதற்கு பிறகு இவைகள் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? சுலபமாய் அறிந்து கொள்ள முடியும். இங்கே பார்க்கிறோம், சங்கீதம் 33:4 வாசியுங்கள். சங்கீதத்தின் புத்தகம் 33ஆம் சங்கீதம் 4வது வசனம். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயு சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட. நல்ல கவனிங்க, சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? உத்தமமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டேன்னா அந்த வார்த்தை ஒரு தன்மையிலே பேசப்படுகிற போது அந்த தன்மையுடையதாகவே அது என்ன செய்கிறதா? செயல்படுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எதற்கு நேராக அந்த வார்த்தை அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறபடியாகவே அது என்ன செய்கிறது? செயல்படுகிறதை பார்க்க முடியும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினால் அது இஸ்ரவேலின் மேலே இறங்கினது எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருக்கு மகிமை. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை அனுப்பப்படுகிறதான அந்த நோக்கத்தை, தேவனுடைய சித்தத்தை அது என்ன செய்கிறதா? ஏன்னா அது உத்தமமான ஒரு வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிற போது சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய, பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையினாலே வானாதி வானங்களை என்ன செய்திருக்கிறாரா? அவர் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் நாம் அப்படித்தான் வாசிக்கிறோம். தேவன் என்ன செய்தாரா? வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகலவற்றை பார்த்தவர் பேச பேச அவைகள் எல்லாம் என்ன செய்கிறதா? அப்போ சிருஷ்டிப்பின் வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சிருஷ்டிப்பதற்கான ஒரு வார்த்தையை அனுப்புகிற போது அந்த வார்த்தை என்ன செய்கிறதா? அந்த சிருஷ்டிப்பை இவங்க சொல்லுகிற போது சொல்லுகிறா, அவருடைய வார்த்தையினாலே. தேவனுக்கு மகிமுண்டாடி எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற தேவன் கர்த்தருக்கு மகிமை. அப்போ இந்த வார்த்தையை நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது நான் சொல்லுகிற அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குமா? உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமானதாக இருக்கும். பேசப்படுகிறதானே அந்த வார்த்தை. அங்கே பார்க்கிற 9வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொன்னா அப்படியே என்ன செய்யுமா? சம்பவிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமுண்டான். ஏசாமி அப்படிதான் சொன்னார். 5 அப்பம் 2 மீனை வைத்துக் கொண்டு சீசர்கள் எல்லாம் சொன்னார்கள், ஓ இத்தனை திரளான கூட்டத்துக்கு எப்படி நம்மாலே இதை கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிற போது சொன்னார், எல்லாரும் என்ன செய்யுங்கள், உட்கார வையுங்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம், போஜனம் கொடுப்போம். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். ஒரு வனாந்தரத்தில் அத்தனை ஆயிரம் மக்களையும் போஷித்து மீதி எடுக்க முடியுமானால் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுமா, ஒவ்வொரு காலகட்டங்களிலும் உங்களுடைய தேவைகளிலே கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும், உங்களுடைய சூழ்நிலைகளிலே அந்த வார்த்தை நீங்கள் சரியாய் பயன்படுத்துகிற போது, அதனால்தான் சாலமோன் சொன்னார், என் மகனே என் வார்த்தைகளை என்ன செய்ய, கவனி. இந்த வேத வார்த்தைகள் என்ன பேசி இருக்கிறது, இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை கவனி. அந்த வார்த்தைகளுக்கு என்ன செய்யணுமா, கொஞ்சம் காதை திறந்து கொடுக்கணும். காதை என்ன செய்யணும், செவியை சாய் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை பேசப்படுகிற போது உட்காந்து என்ன செய்யக்கூடாது, மற்ற கதையெல்லாம் யோசிச்சுட்டு கர்த்தர் எனக்கு இன்னைக்கு ஒன்றுமே செய்யலன்னு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வருகிற போது தேவனுக்கு மகிமுண்டாட்டும். அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளாய் வாங்கி கொள்ளுகிற போது அந்த வார்த்தையினுடைய வல்லமை, அதனால தான் ஆண்டவர் பேசுகிற போது சொன்னார், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இந்த வேத வசனங்களை, இந்த வார்த்தை சொல்லுகிறது. நீங்க உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 வசனம் அப்படி சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளின்படி நீ செய்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனங்கள் வாசிங்கள். 1 வசனம் 28:1, உபாகமம் 28:1. இன்று நான் பாருங்க, உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு எப்படி செவி கொடுக்கணுமா? தேவன் பேசுகிற போது தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராய் உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எப்படி வைப்ப, கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையா. பாருங்க, தேவ பிள்ளைகள் பூமியில் உள்ள சகல மக்களை பார்க்கிலும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆசீர்வாதமாய் இருக்கிறார்களா என்று சொன்னால் என்ன இல்லை, அநேக நேரங்களில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தொலைத்து இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா, இங்கே போடப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்யலையா, தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கவில்லை. கேட்கறது மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறான், வாசியே பார்த்துன்னு இருக்கிறான், சொல்றதுதான் கேட்கிறான். நம்மள என்ன செய்யறோம், நம்ம நினச்சி பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறோம். இவர் எப்போ முடிப்பார், எத்தனை மணிக்கு முடிப்பார், எப்போ விடுவார், அவனுக்கு என்ன இல்லைன்னு சொன்னால், தேவனுடைய சத்தம் வருகிற போது ஆண்டவர் என் கூட தான் பேசி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் எனக்காகத்தான் பேசி கொண்டிருக்கிறார், என்னுடைய வாழ்வுக்காக, என்னுடைய சுகத்துக்காக தேவன் பேசி கொண்டிருக்கிறார் என்கிறதான ஒரு முழு சிந்தையோடு கூட அந்த வசனங்களுக்கு நேராக காத்திருக்கிற போது வேத வசனம் சொல்கிறது, அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை அப்படியே பூமியினுடைய புல்லின் மேலே பனியை போல இறங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் வருகிற போது பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உண்மையா இந்த சத்திய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் என்ன செய்வாரா, அதுக்கு பின்னால தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது எல்லா விதமான ஆசீர்வாதங்கள். அதை வாசிக்கிறோம், வாசிங்கள் 10வது வசனம். பாருங்க, சொல்லப்படுகிறது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஒரு பெரிய மேன்மையான ஒரு வாழ்க்கை உண்டாகிறது மாத்திரமல்ல, எல்லா வகையிலும். அங்கு 4வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, உன் கர்ப்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மந்தைகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும். எப்போ இவைகளெல்லாம் நல்லா கவனிங்க, எப்பொழுது இந்த சுகமாக்குதல் நடைபெறுகிறது என்று நீங்கள் வாசிக்கிற போது வசனம் சொல்லுகிறது, இந்த வசனத்துக்கு நீ சரியாய் செவி கொடுக்கிற போது, பேசுகிற போது இந்த சத்தத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா, செவி கொடுக்க வேண்டும். என்னோடு கூட நீங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் 8. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள
பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு, பாருங்க, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். நல்லா கவனிங்க. போய் பிலிப்பு என்பவன் என்ன செய்கிறானா? புறஜாதியர் பட்டணத்திலே போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான். கிறிஸ்துவை குறித்து அவன் பிரசங்கிக்கிற போது ஜனங்கள் என்ன செய்தார்கள் போட்டிருக்கிறது? ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தையை, அதனால்தான் சாலமோன் சொல்லுகிறான், உன் செவியை தேவனுடைய சத்தியத்துக்கு என்ன செய்ய? கவனமா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட பேசப்படுகிற வார்த்தைகள் வருகிற போது கவனமா என்ன செய்யணுமா? ஏன்னா பிசாசு அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்கிறது இல்லையா? அனுமதிக்கிறது இல்லை. அப்பதான் போன் அடிக்கும், அப்பதான் பிள்ளைங்க அழுவும், அப்பதான் எல்லா வேலைங்களும் என்னெல்லாம் வருமோ எல்லாத்தையும். ஏன்னா அவனுக்கு என்னன்னு சொன்னா, எப்படி ஆகிலும் இந்த சத்திய வசனத்தை கேட்கக்கூடாதபடி அவனுடைய சிந்தையை திசை திருப்பியாக வேண்டும். அப்போ இந்த வார்த்தைகளை நீ சரியாய் கவனிக்கிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிலிப்பு போய் என்ன செய்தானா? அந்த பட்டணத்திலே பிரசங்கம் பண்ணுகிறான். என்ன பிரசங்கம் பண்ணுகிறான்? அந்த வேதம் சொல்லுகிறது, அவன் போய் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவை பிரசங்கித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சுவிசேஷம்? கிறிஸ்துவை குறித்து அங்கே போய் பிலிப்பு என்பவன் அந்த பட்டணத்தில் என்ன பிரசங்கம் பண்ணினா அங்கே போட்டிருக்கிறது. 1 கொரிந்தியரில் நீங்கள் வாசிக்க முடியும். 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் அப்படி சொல்லுகிறது. பிலிப்பு என்ன பிரசங்கம் பண்ணினான்னு சொன்னா அங்கே போய் என்ன பேசினான்னு போடப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15:3. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர், பாருங்க, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து, பாருங்க அவர் சொல்றான், கிறிஸ்துவை குறித்து, தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து பிலிப்பு பிரசங்கம் பண்ணுகிறான். கிறிஸ்துவை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணுகிற போது என்ன சொன்னானா? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவன் பேசுகிறான், இயேசுவனுடைய பாவங்களுக்காக மரித்து இருக்கிறார். இயேசுவனுடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அந்த பாவங்களை நிமித்தம் உண்டான சகல வியாதிகளையும் அவர் என்ன செய்திருக்கிறாரா? சிலுவையிலே தம்முடைய சரீரத்திலே அவர் என்ன செய்தாரா? சுமந்தார். இங்கே பேசுகிறான், கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவர்? நான் சொல்லும் போதே கூடவே சொல்லுகிறான், எப்படி இருக்கிறதா? கிறிஸ்துவானவர் எழுதப்பட்ட வேத வாக்கியங்களின்படி, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 700 வருஷங்களுக்கு முன்பதாக எஸ்ஐயா தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி, இப்படி ஒருவர் பிறப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து என்ன செய்தாரா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்ஐயா அப்படித்தான் பதிவு செய்கிறான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயர். இயேசு என்று சொன்னால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை விடுதலையாக்குவார், ரட்சிப்பார். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாய், கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாய் சொல்லப்பட்ட இந்த வேத வாக்கியங்களின்படி பிலிப்பு போய் சொல்றான், இந்த வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவானவர் என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்யப்பட்டாரா? அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த கல்லறையில் அவர் 3 நாள் என்ன செய்தாரா? அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பகுதி முழுவதும் அவன் பேசுகிறான். உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும் என்று சொல்லுகிற போது, உயிர்த்தெழுதல் நடக்காது என்று சொல்லுவாயானால், அங்கே வாசிக்கிற 36வது வசனம் பாருங்க, சொல்லுகிறான், ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. அப்ப சொல்லுகிறான், உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறான். கிறிஸ்துவனுடைய அந்த பாவ மன்னிப்புக்காக அவர் ஏற்றுக்கொண்டதான அந்த அகோர மரணத்தை குறித்து பேசுகிறான். இந்த வார்த்தைகளை ஜனங்கள் என்ன செய்தார்களாம்?
ஒருமனப்பட்டு கேட்டார்கள். அப்போஸ்தலர் 8 பார்க்கலாம். அவர்கள் என்ன செய்தார்களா? அவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஒருமனப்பட்டு கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசுவை குறித்து அவன் பேச பேச அந்த ஜனங்கள் என்ன செய்தார்களா? அதை மிகுந்த கவனத்தோடு கூட கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். அநேகரிலிருந்து 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். பாருங்க, அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். கைகளை வைத்து ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. பிசாசினாலே பிடிக்கப்பட்டவன் விடுவிக்கப்படுகிறான். சப்பானிகள் குணமாக்கப்படுகிறார்கள். திமிர்வாதக்காரர்கள் குணமாக்கப்படுகிறார். வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறுகிறார்கள். என்ன சம்பவித்தது? ஒரே ஒரு காரியம் தான். அவன் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறான், கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டிருக்கிறான். அதை அவர்கள் என்ன செய்தார்களா? ஒருமனப்பட்டு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் கர்த்தருக்கு மகிமையுண்டாக இயேசு அவருடைய வார்த்தை எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உடையது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? ஜீவனும் வல்லமையும் உடையது. பேசப்படுகிற அந்த வார்த்தை யோவான் 6:63 சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை வசனமானது, ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அப்ப இந்த வேத வசனத்தை, இந்த வேதாமத்தை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிக்கிற போது, ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து என்ன செய்யணுமா? தியானிக்கிற போது. வேதம் முழுவதும் அப்படித்தான் சொல்லப்படும். இந்த வேத வார்த்தைகளை எப்பொழுதும் உனக்கு முன்னாலே வைத்திரு, உனக்கு முன்னாலே வைத்திரு, இருதயத்தில் வைத்திரு. நீ அவைகளை கேட்டுக்கொண்டிரு, அவைகளை தியானித்து. ஏன்னா அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படிப்பட்டதா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18-19 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தை ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லாமல், அவருடைய வார்த்தை எல்லாம் எப்படி இருக்கிறதா? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென் சொல்றீங்களா? அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையினாலே, அந்த வசனங்களினாலே முடியாதவைகள் என்று ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வார்த்தையின் பேரிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? ஒரு மனுஷன் இந்த வார்த்தையின் பேரிலே வைத்த நம்பிக்கை அவனை எப்படி குணமாக்கினது என்று சொல்லி வேதாமத்திலிருந்து ஒரே ஒரு மனுஷனை மாத்திரம் இந்த மாலை வேளையிலே நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த சத்திய வசனத்தையும் வசனத்தின் வல்லமைகளை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ள முடியுமானால் எந்த சூழ்நிலைக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு போதுமானது, இந்த வசனங்கள் உங்களுக்கு போதுமானது. வீட்டில் எழுதி மாட்டி வச்சிருக்கேன்னு சொன்னால் அந்த வசனத்தை என்ன செய்யணுமா? வாசிக்கணும். அதை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அந்த வசனத்தை என்ன செய்யணும்? நம்பணும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி என்ன செய்வார்? ஒரு வாக்குத்தத்தம் பேசப்பட்டால் அந்த வார்த்தை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? பாருங்க, இங்கே வாசிக்கிறேன் என்னோடு கூட. மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நல்லா கவனிங்க. இங்கே ஒரு மனிதன் அவனுடைய வேலைக்காரனுக்காக இயேசுவினிடத்தில் வருகிறான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே கொடிய திமிர்வாதத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், அவன் குணமாக்கப்பட வேண்டும். அவனுக்காக இயேசுவின் சமூகத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற, ஆண்டவரே, எப்படி ஆகின நீங்கள் என்ன செய்யுங்க, என் வேலைக்காரனை குணமாக்கும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிற போது ஆண்டவர் சொன்னார், இயேசுவாமி அவன்கிட்ட பேசும்போது சொன்னார், ஒன்றும் கவலைப்படாத மகனே, நான் வந்து அவனை என்ன செய்வேன்? சொஸ்தமாக்குவேன். இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவனை என்ன செய்வேன்? சுகமாக்குவேன். அவனுடைய சூழ்நிலையிலிருந்து, அவனுடைய வியாதியிலிருந்து நான் வந்து அவனை விடுதலையாக்குவேன் என்று சொன்னபோது
நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே என் வீட்டுக்கு வருகிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். நல்லா கவனிங்க. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் அவ்வளோலாம் பிரயாசப்படுன்ற அவசியம் இல்லை ஆண்டவரே, என் வீட்டுக்கு வந்து என் வேலைக்காரனுக்காக நீங்கள் தலையில் எண்ணெய் பூசி கை வச்சு ஜெபம் பண்ணி இப்படியெல்லாம் செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஆண்டவரே, நீ இருக்கிற இடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். பாருங்க, அவன் என்ன யோசிக்கிறான்னு சொன்னா, என் தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது. ஏன்னா அதுக்கு அடுத்து அவன் கீழே சொல்லும்போது சொல்லுகிறான், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகர் உண்டு. ஒருத்தனை நான் வான்னு சொன்னா வரா, ஒருத்தனை நான் போன்னு சொன்னா என்ன செய்கிறான். அப்படியானால் என் வார்த்தைக்கு இத்தனை அதிகாரம் இருக்குமானால் ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா, அப்போ வியாதிகள், பலவீனங்கள், நோய்களுக்கு அவன் எதிராக பேசுகிற போது சொல்லுகிறான், அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையின் பேரிலே, அந்த அதிகாரத்துக்கு பேரிலே அவனுக்கு இருக்கிறதான ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவர்கிட்ட பேசுகிற, ஆண்டவரே நீர் வர வேண்டியதில்லை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமடைவான். நீர் ஒரு வார்த்தையை அனுப்பும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுசாமி அப்படி பிரமித்து போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். இயேசு அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பெரிய விசுவாசம். சொல்லும்போது சொல்லுகிறார், அவன் பார்த்து சொல்லுகிறார், தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு கூட இருக்க வேண்டிய ஒரு பெரிய விசுவாசம் என்ன சொன்னால், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் சுகமாவேன். இந்த வார்த்தை தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை வீட்டில் வாசிக்கிற போது எப்படி வாசிக்கணுமா, சத்தம் போட்டு வாசிக்கணும். தேவ சமூகத்தில் அந்த வார்த்தை என்ன செய்யணும். ஏசாமி பாருங்க, அவர்கிட்ட ஒரு பைபிளை கொடுத்து வாசிக்க சொன்னோன்னா எப்படி வாசித்தாருன்னு போடுறது தெரியுமா. தேவாலயத்தில் வந்து நின்று அப்படியே வாசித்து விட்டு சொல்லுகிறார், நீங்கள் கேட்க இன்றைக்கு இந்த வாக்கியம் நிறைவேறினது. ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு மகிமைப்பட்டார். ஒரு வாக்குத்தத்தங்களை எடுக்கிறோம், அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து ஆண்டவரை இந்த வார்த்தையின்படியா இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறீர். இவன் வேலைக்காரன் சொல்லுகிற அந்த வேலைக்காரனுக்காக வந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ஒரு வார்த்தையை நீர் அனுப்பிவிடும். அந்த வார்த்தையினுடைய வல்லமை, அந்த வார்த்தையினுடைய அதிகாரம், அந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய அந்த ஜீவனை அவன் என்ன செய்தானா 100% விசுவாசிக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. அதனால்தான் சாலமோன் சொல்லுகிறான், இந்த வார்த்தைகளை சரியாய் கவனி, இந்த வார்த்தைகளுக்கு சரியாய் உன் செவியை சாய்க்க முடியுமானால் இந்த வார்த்தைகள் உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். தனித்தனியா ஒவ்வொரு அவயத்துக்கா நீ என்ன செய்ய வேண்டியது இல்லையா. இது ஜெபம் பண்ண, தலைக்கு ஜெபம் பண்ண, வயிற்றுக்கு ஜெபம் பண்ண, காலுக்கு ஜெபம் பண்ணலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஆண்டவர் என்ன செய்தாரா, அது அடுத்த வசனங்களில் போடப்பட்டிருக்கிறது. 13 பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாடிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. சொன்ன மாத்திரத்தில், இயேசுவின் வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்ட மாத்திரத்தில் வேலைக்காரன் சுகமானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். கர்த்தர் நம்மோடு கூட ஒரு வார்த்தை பேசுவாரானால், தேவனுடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால் அதை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, பயன்படுத்தியாக வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்கள் என்ன செய்கிறான்னு சொன்னா, அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதுக்கு முதல்ல ஒரு பெரிய தைரியம் வேணும், ஒரு பெரிய விசுவாசம் வேணும். பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். என்னோடு கூட 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். 2 ராஜாக்கள் 4:40. சாப்பிடாத ஜனங்களுக்கு வார்த்தார்கள், அவர்கள் அந்த கூடை எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனை பானையில் பாருங்க, அவர்கள் கூழ் காய்ச்சுகிறார்கள். அதில் போய் பேய் கும்பட்டி கதையை கொண்டு அதன் காய்களை அறிந்து போடுகிறான். காய்ச்சின கூழ் எண்ணமா மாறிட்டதான், எல்லாம் விஷமா மாறிட்டது, விஷமா மாறிட்டது. சாப்பிடுகிறான். மரணத்துக்கு ஏதுவாக நடத்தப்படுகிற போது தீர்க்கதரிசன இடத்துல வந்து சொல்றாங்க, ஐயா இதை சாப்பிட முடியாது, இதில் என்ன இருக்கிறது,
தீர்க்கதரிசி என்ன செய்தானா, அவன் கொஞ்சம் மாவை கொண்டு வர சொன்னான். மாவை அதில் போட்டுவிட்டு அவன் சொல்லுகிறான், வசிகள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பாருங்க, சொல்றான் போட்டாச்சு. அதில் என்ன போட்டாச்சு? இதில் அது ஒன்றும் இல்லை, போய் சாப்பிடுன்னு சொல்கிறான். ஜெபம் பண்ணிட்டோம், சாப்பிடுதுன்னா எப்படி இருக்கும்? என்னப்பா சார் இப்போ தான் கண்ணதில் அதில் என்ன இருந்தது? நம்மால் நம்ப முடியாது, நம்மால் என்ன செய்ய முடியாது. என்னதான் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட முடியாது. நம்மால் என்ன செய்ய முடியலன்னா விசுவாசம் சொல்றாங்க. சாவு இருக்கிறது, அந்த கூடை குடிக்கிறவர்கள் மரணத்துக்கூடாக கடந்து போகிறார்கள். தீர்க்கதரிசி இடத்துல வந்து சொல்றாங்க, அது சொல்றான் அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட எடுத்துடுவான்னா அதில் கொஞ்சம் மாவு எடுத்து போட்டான், சரி பெருமா எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொன்னா அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களா, சாப்பிடுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொன்னா, தேவனுடைய வார்த்தையின் பேரிலே, தேவ மனுஷனுடைய வார்த்தையின் பேரிலே 100%. என் ஆண்டவர் ஒன்றை சொல்லுவார், ஆனால் உன் வாழ்க்கைக்காக ஒன்றை பேசுவார். ஆனால் இந்த வேத சத்தியம் உனக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்குமானால் இந்த வார்த்தையின்படி நீ செய்கிற போது, ஆண்டவர் அதனால தான் சொன்னார், என் வார்த்தைகளின்படி ஒருவன் செய்கிற போது அவன் எப்படி இருப்பான்னு நான் சொல்லுகிறேன். அவன் மேலே, அவன் வீட்டின் மேலே எத்தனை பெரிய புயல் வந்தாலும் என்ன செய்யாதான், அது அவனை மேற்கொள்ளாது. ஏன் சொன்னாவே, அவனுடைய வாழ்வை எதிலே கட்டி இருக்கிறான், என் வார்த்தைகளின் பேரிலே கட்டி இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த வேத வசனம் சொல்கிற ஒவ்வொன்றை நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால், கர்த்தர் எனக்காக தான் பேசியிருக்கிறார், என்னோடு கூட தான் தேவன் பேசியிருக்கிறார், இந்த வார்த்தைகளை நான் எனக்குள்ளா எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லுகிற போது, நீங்கள் அந்த 4ஆம் அதிகாரத்தில் இன்னும் நிறைய காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியிடம் வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை பரவாயில்ல, கொண்டு போய் எல்லாருக்கும் கொடு என்று சொன்னார். தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படி அவர்கள் என்ன செய்தார்களா, சும்மா 20 பேர் சாப்பிட்றத 100 பேர் சாப்பிட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை. அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிற போது, இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், என் வசனம் வெறுமையாய் திரும்பாது. எதுக்காக அனுப்பப்படுகிறதோ அதை செய்து முடித்துட்டு தான் என்ன செய்யுமா. அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் 100% விசுவாசிக்கிற போது, அவன் சொல்லுகிறான், 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், போ, உன் வார்த்தையின்படி அவன். அப்போ இன்றைக்கு தேவன் என்ன செய்ய முடியும், வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி எழுந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பெரிய விசுவாசத்தோடு, ஆண்டவரை இன்றைக்கு எங்களோடு கூட நீ பேசினேன், இன்னும் கூட என்னோடு கூட என்ன செய்யும், இடைப்படும் என்று சொல்லுகிற போது, இன்றைக்கு அந்த குணமாக்குகிற வார்த்தை நம்மத்திலே கடந்து வரும். அப்படியே எழும்பி நிற்போமா? எல்லாம் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எல்லாம் ஒருமனப்பட்டு அப்படியே ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபல சதரலபோ. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மகிமை, உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சேர்ந்து சொல்லுவோமா? உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம்
அல்லேலூயா. வல்லமையும் ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. கடந்து வந்திருக்கிற உம்முடைய வார்த்தைகள் ஓஷாதாராலா வந்திருக்கிற எல்லாருக்குள்ளாக ஓ இந்த மாலை வேளையில கிரியைகளை நடப்பிக்கட்டும் அப்பா. ஓ இந்த சத்தம் கேட்கிற எல்லாருக்குள்ளாக தேவரீருடைய வல்லமையின் வசனம் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தெய்வம். வசனத்தை அனுப்புங்க. ஓ பிள்ளைகள் எதிலெல்லாம் ஆண்டவரே ஓ அந்த சுகத்தை பெற வேண்டி இருக்கிறதோ, எதிலெல்லாம் விடுதலை பெற வேண்டி இருக்கிறதோ ஆண்டவரே அதற்கான வார்த்தைகள் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. கடந்து வரட்ட ரபா லபா ஷபா ரபா 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 லபா ரபா தேவனுடைய சத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும். எல்லாம் ஆவில நிரம்பி நல்ல தேவனோடு கூட கொஞ்ச நேரம் தேவனோடு கூட கொஞ்ச நேரம் ஓ ஷபா ருதுரிமி ஆந்தரலபா பேசிக்கொண்டிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஓ உனக்கு நேராய் அனுப்பப்படுகிற போது ஓ அது வாழ்வை வசந்தமாய் மாற்றும். இந்த மாலை வேளையில சத்துரமகதூனிமி ஆந்தரலா எப்படிப்பட்ட பலவீனத்தோடு கூட வந்திருந்தாலும் ஓ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. ஓ ஸ்ரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். ஓ ரபா லபா ஷபா ரபா ரபா லபா கதுலபா ஓ அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லார் மேலும் ஓ ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று தேவன் சொன்ன ஓ அந்த வார்த்தையின்படியாய் வந்திருக்கிற எல்லார் மேலும் இயேசுவின் நாமத்தினால் இந்த தெய்வீக சுகம் ஓ கடந்து வரட்டும். மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடு. ஓ முடக்கப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவரே எடுத்து பிரகாசிக்கிற ஒரு நிலைமைக்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. அல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக அப்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய சரீரத்திலும் அற்புதங்கள் நடப்பதாக, வியாதிகள் விலகுவதாக, குடும்பங்களில் அற்புதங்கள் நடப்பதாக, குறைவுகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியை ஒன்றிலிருந்து விலக்குவேன் சொல்லுகிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு சரீரத்திலிருந்து எல்லா விதமான வியாதிகள் விலக்கப்படட்டும். ஜீவனை பேசுகிறோம். நல்ல கரங்களை ஊற்றி சொல்லுங்க. ஜீவனை பேசுகிறோம். சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்குள்ளாக ஜீவனை பேசுகிறோம். ஜீவனுடைய வார்த்தை அனுப்புகிறோம். உம்முடைய வசனத்தை அனுப்புகிறோம். ஜீவன் உண்டாயிருக்கட்டும், பலன் உண்டாயிருக்கட்டும், சுகம் உண்டாயிருக்கட்டும். அற்புத சுகம் ஆண்டவரே ஒவ்வொருடைய சரீரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே ஓ இருதயத்திலே ஓ கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. எல்லா இருதய வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். ஓ இந்த பிளட்ல இருக்கிற எல்லா நோய்கள் இப்பொழுது மாறுவதாக. கட்டியில் இருக்கிற எல்லா வியாதிகள் மாறுவதாக. ஓ சர்வாங்க சுகம். ஓ இந்த சுவாச மண்டலத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் மாறுவதாக. நரம்பு மண்டலங்கள் இருக்கிற வியாதிகள் மாறுவதாக. எலும்பு மண்டலங்கள் இருக்கிற வியாதிகள் மாறுவதாக. ஓ ஜீரண மண்டலங்கள் இருக்கிற வியாதிகள் மாறுவதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லா மலட்டு கர்ப்பங்கள் இயேசுவின்